சனிக்கிழமை காலையில் ஒரு 4:30க்கெலாம் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் குட்டி பையன் அம்மாலாம் படுத்து மறுபடியும் தூங்கிட்டோம். ஒரு 7 மணிக்கு போல் முழிச்சோம். குட்டி பையனும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டானா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா ஆற்றுல போய் மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜிலேபி மீன் தான் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்களா, அதை கடகடன்னு அப்பா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா ஒரு பக்கம் மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் உட்காந்து எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு தங்கச்சி கம்ப்யூட்டர் கிளாஸ் கிளம்பிட்டா 3 மணிக்கெலாம் பஸ் வந்துடும். நம்ம வீட்டு முன்னாடி பஸ் ஏறிக்கலாம், ரொம்ப தூரம்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்கேன். இதோ தான் பஸ் வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் அவள் கிளம்புன பிறகு நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு எத்தனை நேரம் குளித்தாலும் நல்லா இல்லை, தொட்டிக்குள்ளேயே அப்படியே மூழ்கி கடந்துக்கலாம் போல் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அம்மா இன்றைக்கி சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு வந்து சிவப்பரிசி புட்டு செஞ்சுருந்தாங்களா, அதை கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்தால் பெருசாக வேறு என்ன வேலை இருக்க போகுது, சாப்பிடணும் தூங்கணும் சாப்பிடணும் தூங்கணும்னு இந்த 2 வேலையை தவிர வேறு வேலையே இருக்காது. கொஞ்ச நேரம் குட்டி பையனோட உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே தங்கச்சி வந்துட்டா. அதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்பா வந்து நேற்று கோவிலேருந்து கொண்டு வந்த மாலை எடுத்து போடவே இல்லையா, அதனால் அதை எடுத்து கேட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் மாடியில் போய் காத்தோட்டமாக இருந்துட்டு வரலான்ட்டு எல்லோரும் போனோமா. மாடியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நிலா வெளிச்சம் நல்லா இருந்துச்சு. நேற்று தானே பௌர்ணமி, அதனால் இன்றைக்கும் நல்லாவே இருந்துச்சு நிலா வெளிச்சம். மாடியிலே குட்டி பையன் நல்லா தூங்கிட்டான். சரின்னு கீழே வந்ததும் தொட்டிலில் போட்டாச்சு அவனை. அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.